பாஜக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய பொங்கல் விழாவில் பங்கேற்றிருந்த பெண்ணுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், என்ன நடந்தது? தற்போது அந்த பெண்ணுக்கு நிலைமை எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள். சரவணன், அதாவது திருச்சியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கு பெறும் பொங்கல் விழா நிகழ்வு என்பது திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழா ஏற்பாட்டில் முதலாவதாக பெண்கள், அதாவது 2000 பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருவானைக்கோவில் ஸ்ரீரங்கம் பகுதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். முன்னதாக பொங்கல் வைக்கும் நிகழ்வில் இந்த பெண்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்த பகுதியில நாகரத்தினம் என்ற பெண்மணிக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த பெண்கள் காவல்துறை அழைத்து அவருக்கு முதல் உதவி வழங்குவதற்காக கூறியிருந்தார்கள். உடனடியாக காவல்துறையினர் அந்த பெண்மணியை அங்கிருந்து குண்டுகட்டாக தூக்கி வந்து முதல் உதவி வழங்கும் சிகிச்சை மையத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த மைதானத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து முதல் உதவி வழங்கினார். தொடர்ந்து அவர் வலிப்பு ஏற்பட்ட போது நாக்கை கடித்துக் கொண்டதால் அவருக்கு சிறிதளவு ரத்தம் இருந்தது. உடனடியாக அவசர ஊர்தி மூலம் தற்போது மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. இந்த சம்பவம் திடீரென ஏற்பட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விழா மேடைக்கு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வைத்து தற்போது இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். 1008 பொங்கல் பானைகள், சில்வர் பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு தற்போது இந்த பொங்கல் விழா என்பது தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த விழா மேடையில் தோன்றி பேச இருக்கிறார். சரவணன், பாஜக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய பொங்கல் விழாவில் பங்கேற்றிருந்த பெண்ணுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், என்ன நடந்தது? தற்போது அந்த பெண்ணுக்கு நிலைமை எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள். சரவணன், அதாவது திருச்சியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கு பெறும் பொங்கல் விழா நிகழ்வு என்பது திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழா ஏற்பாட்டில் முதலாவதாக பெண்கள், அதாவது 2000 பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருவானைக்கோவில் ஸ்ரீரங்கம் பகுதியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். முன்னதாக பொங்கல் வைக்கும் நிகழ்வில் இந்த பெண்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்த பகுதியில நாகரத்தினம் என்ற பெண்மணிக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த பெண்கள் காவல்துறை அழைத்து அவருக்கு முதல் உதவி வழங்குவதற்காக கூறியிருந்தார்கள். உடனடியாக காவல்துறையினர் அந்த பெண்மணியை அங்கிருந்து குண்டுகட்டாக தூக்கி வந்து முதல் உதவி வழங்கும் சிகிச்சை மையத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த மைதானத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து முதல் உதவி வழங்கினார். தொடர்ந்து அவர் வலிப்பு ஏற்பட்ட போது நாக்கை கடித்துக் கொண்டதால் அவருக்கு சிறிதளவு ரத்தம் இருந்தது. உடனடியாக அவசர ஊர்தி மூலம் தற்போது மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. இந்த சம்பவம் திடீரென ஏற்பட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விழா மேடைக்கு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வைத்து தற்போது இந்த பகுதியில் காத்திருக்கிறார்கள். 1008 பொங்கல் பானைகள், சில்வர் பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு தற்போது இந்த பொங்கல் விழா என்பது தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த விழா மேடையில் தோன்றி பேச இருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.